நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் திருநெல்வேலி மாவட்டத்துல கல்லடக்குறிச்சி அப்படின்ற அழைக்கப்படுகின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிவராகமூர்த்தி. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. வராகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா 3 முக்கியமான கஷேத்திரங்கள் ரொம்ப அவசியம் சேவிக்க வேண்டிய கஷேத்திரங்கள். ஒண்ணு, நம்மளுடைய வைஷ்ணவத்துல சுயம்பக்த கஷேத்திரத்துல முக்கியமானவர் ஸ்ரீமுஷ்ணம் ஆதிவராக பெருமாள். அதுக்கு அடுத்தபடியா கல்லடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த சுயம்பு ஆதிவராகர். அதே போல 3 முக்கியமான கஷேத்திரங்கள் வராகமூர்த்திக்கு. ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் சுயம்பு கஷேத்திரத்துல மிக முக்கியமான கஷேத்திரம் வராகமூர்த்தி. அதுக்கு அடுத்தது கல்லடக்குறிச்சி, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிவராகர். அதே போல திருவிடந்தையில இருக்கக்கூடிய வராகர். வராகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பீரிட்டு எடுத்து பிளந்து நமக்காக கொடுப்பவர் தான் வராகர். நம்ம ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வராகர் அப்படின்றது அந்த பன்றி முகத்தோட நமக்கு காட்சி கொடுப்பார். வராகி அது ஒரு தனி விஷயம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வராகி சுயம்பு வராகி கஷேத்திரங்கள் குறித்து 5 கஷேத்திரங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். அதே போல வராகமூர்த்தி அப்படின்னா இந்த 3 கஷேத்திரங்கள் அவசியம் சேவிக்கணும். இது மாதிரி நீங்க போய் சேவிக்கிறீங்க, இந்த 3 கஷேத்திரம் சேவிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இந்த பஞ்சமி தேதியில பிறந்தவங்க அவங்களுக்கு வராகர் தான் எப்பயுமே ஒரு முதற்கடவுளா இருப்பார். அவரை நீங்க சேவிக்கிறீங்க. அதுவும் பஞ்சமி நாட்கள்ல வளர்பிறையில பிறந்தவங்க தேய்பிரையிலையும், தேய்பிரையில பிறந்தவங்க வளர்பிறை பஞ்சமிலையும் போய் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே ஒரு குடும்பத்துல 5வது பிறக்கிறவங்க, அப்புறம் பஞ்சமி திதியில பிறக்கிறவங்க, அதே போல ஒரு சில குழந்தைகள் தவறி ஒரு 2 குழந்தை தவறி போச்சு, 5வது ஒரு குழந்தை பிறக்கிறான் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கும் இந்த பஞ்சமி திதியுடைய தாக்கம் இருக்கும். அந்த திதியில பிறக்கிறவங்க நிச்சயமா சேவிக்கணும் அப்படின்னா வராகர் அவசியம் சேவிக்கணும். அதே போல வராகியும் சேவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. பஞ்சமி திதி அப்படின்னாலே நமக்கு முக்கியமா தெரியணும் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் கரெக்டா நீங்க அதிகாலையில 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேர்கோட்டில் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பஞ்சமி திதி குறித்து எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு தனி வீடியோவில் நான் பேசுகிறேன். இந்த வராக கஷேத்திரம் நம்ம கல்லடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆதிவராக கஷேத்திரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு பெற்ற கஷேத்திரம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலில் 2 தலங்கள் உண்டு. மேலே ஒரு தலம், அங்கே சயனகூடத்தில் பெருமாளும் கீழே வராகரும் இருப்பார். இந்த வராகர் தினந்தோறும் அவருக்கு அபிஷேகம் உண்டு, அலங்காரம் உண்டு. அந்த வகையில் இவர் நம்ம என்னைக்கு சேவிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பஞ்சமி திதியில சேவிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டோம். அதே போல வெள்ளிக்கிழமையில இவரை சேவிக்கிறது, சனிக்கிழமையில சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு பெற்ற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இந்த கல்லடக்குறிச்சி அப்படின்றது கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தள்ளி அம்பாசமுத்திரத்துக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய தேர் நின்றுட்டு இருக்கும். அந்த தேருக்கு நேர் எதிரில் அந்த அக்ரஹாரத்திலிருந்து உள்ள இருக்கக்கூடிய கோவில் தான் வராகர் கோயில், ஆதிவராகர் கோயில். இது சுயம்பு கஷேத்திரம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். சுயம்பாக தோன்றினவர் அப்படின்றது ஒரு ஐதீகங்கள் உண்டு. இந்த கோயில்ல தாயார் பூமாதேவி தாயார் உண்டு. அதே போல வராகர் அவர் தன் மடியிலேயே மகாலட்சுமியும் வச்சிருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். இவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினந்தோறும் அபிஷேகங்கள் அலங்காரம் உண்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேலே இருக்கக்கூடிய சயன பெருமாள், அந்த பெருமாளுக்கும் அபிஷேகம் உண்டு, அலங்காரம் உண்டு. அதே போல இந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வடகிழக்குல இருக்கக்கூடிய பைரவருடைய சன்னதி ரொம்ப சிறப்பு பெற்ற சன்னதி. அங்க தனி சிறப்போட ஒரு அபிஷேகங்கள் சில விஷயங்கள் பண்றது உண்டு. இந்த கோயில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில போய் சேவிக்கிறது அப்படின்றது மிக மிக ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அந்த வகையில இவருக்கு தேர் இருந்தாலும் இங்க ரொம்ப பெரிய விமர்சையா அந்த தேரோட்டம் அப்படின்றது நடக்கிறது கிடையாது. பட் மற்றபடி இந்த கோயில் பொறுத்தவரையிலும் பெருமாளுக்கான நாட்கள் சனிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களையும் நீங்க போய் சேவிச்சிங்க அப்படின்னா பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். நான்
நான் ஏற்கனவே சொன்னது போல வராகர், சுயம்பு வராகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த 3 கோயில்கள் உண்டு. ஒன்று வந்து ஸ்ரீமுஷ்ணம், இன்னொன்று வந்து கல்லடக்குறிச்சி ஆதிவராகர், அது மாதிரி திருவிடந்தை. இந்த 3 கோயிலும் போய் நம்ம சேவிக்கும் போது வாழ்க்கையில ஏற்றம் அப்படின்றது வந்து ஒரு ஊர்ஜிதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.